மிதுன ராசியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மிதுன ராசிக்கு இது நாள் வரை 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆகிவிட்டது. இந்த 12ஆம் வீடு என்பது விரயம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் வேகமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு அவ்வப்போது ஏற்படும். ஏன் அப்படின்னா, குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள். குமுதம் பக்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 சனி பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மிதுன ராசிங்க. மிதுன ராசிக்கு இந்த 2025 சனி பயிற்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மிதுன ராசிக்கு இது நாள் வரை 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திற்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கர்மஸ்தானத்துக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் ராசியாதிபதி புதன் அப்படிங்கிறதுனால, இந்த புதன் என்பவர் புத்திகாரகன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே மிகவும் புத்திசாலித்தனமாக நல்ல கணக்கு போடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் எல்லா விஷயத்தையும் பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒரு டவுட்டுனா கூட நம்ம இவர்கள்ட்ட கேட்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜு, ரீடிங் பவர், எக்ஸ்போஷர் எல்லாமே இருக்கும். ஸோ இவ்வளவு நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப புத்திசாலித்தனமாக கணக்கு போடக்கூடியவர்கள் எப்படி இந்த நாட்களில் தோத்தார்கள்? ஏன்னா 10ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு, 9ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, அதுவும் சொந்த வீட்டில் இருக்கிறாரு. அப்போ நமக்கு பாக்யஸ்தானமோ நமக்கு ஜீவனஸ்தானமோ நன்றாகத்தானே இருக்கிறது. எங்கே நாம் கோட்டை விட்டோம், எங்கே நாம் தப்பு கணக்கு போட்டோம், எங்கே நாம் தவறு செய்தோம் அப்படின்னு பார்த்தா, இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருந்தார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆகிவிட்டது. இந்த 12ஆம் வீடு என்பது விரயம். அப்போது இவங்களுக்கு இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் மற்றும் ஃபேமிலி பார்ட்னர் மூலமாக நிறைய விரயம் என்பது இவர்களுக்கு இது நாள் வரை ஏற்பட்டது. அப்போது இவர்கள் போட்ட அந்த கணக்கெல்லாம் தப்பு கணக்காக மாறியது. பணம் என்பது இவர்களுக்கு முடக்கமாகிவிட்டது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் வேகமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு அவ்வப்போது ஏற்படும். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு 4ஆம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு 6ஆம் வீடாக வருகிறது. கன்னி என்பது மேஷத்திலிருந்து 6ஆம் வீடாக வருகிறது. இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது நோய், எதிரி, கடனை குறிக்காட்டக்கூடியது. ஸோ இவர்களுக்கு பணம் முடக்கமானதனால் நிறைய கடன், நிறைய வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனை, சுகஸ்தானம் இவர்களுக்கு கெடுது. 4ஆம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்ததனால் என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் எதுவுமே இல்லை. ஒரு கார் இருக்குது, ஆனால் கார் இல்லை. ஒரு பைக் இருக்குது, ஒரு பைக் இல்லை. நல்ல சாப்பாடு இருக்குது, ஆனால் என்னால் அதை சாப்பிட முடியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான டென்ஷனிலும் ஒரு விதமான குழப்பத்திலும் மிதுன ராசிக்காரர்கள் மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எதையோ நம்பி எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் அதனால் எந்த விதமான பலனும் இல்லை அப்படிங்கும் பொழுது பல நாள் உழைப்பு மொத்தமாக முடக்கமாகிவிட்டது. நாம் என்ன பண்ணினாலும் நம்முடைய செலவுகளை குறைக்க முடியாது. அதற்குண்டான வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக, தனிமையில் அழ வேண்டிய ஒரு சூழ்நிலையாக, குறிப்பாக இரவு நேரத்தில் ரொம்பவும் குழப்பம், துக்கம். இதனால் நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிரிவினை, கணவன் மனைவி பிரச்சனை, நீங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், இனி சேருவோமா சேரமாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்தில் மிதுன ராசிக்காரர்கள் தப்பு கணக்கில் மாட்டிக்கொண்டார்கள். இவர்களுக்கு இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். இந்த 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம். 10ஆம் பாவத்தில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படிங்கிறதும், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் இந்த இடத்தில் பொருந்தும். என தசம கேந்திரம்
தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர இருக்கிறார். தொடக்கமே இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டாக இருக்கிறது. இந்த சனி பயிற்சியின் தொடக்கத்திலேயே நான் ஏற்கனவே சொன்னது போல் சுக்கிரன் புதன் ராகுவின் கூட்டணி, இந்த அனைத்து கிரகங்களுமே மிதுன ராசி அதிபதி புதனுக்கு நட்பு கிரகங்களாக வந்து 10ஆம் வீட்டில் அமர்வது என்பது இவர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நிறைய வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டிப்பாக உங்கள் தொழில் ரீதியாக உங்களுடைய ஒருவேளை நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ, உங்கள் சீனியர் வேறு ஒருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, இல்லை அவர் ரிட்டையர் ஆனவுடன் நீங்கள் அந்த இடத்தில் போய் உட்காருவது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு 9ஆம் வீட்டுக்கு வருவது என்பதும், இப்பொழுது ராசிக்கு குரு வந்து இதே ராகுவை பார்ப்பது குரு சண்டாள யோகமாக உங்களது பாக்கியம் தொழில் ரெண்டுமே நன்றாக அபிவிருத்தியாகக்கூடிய காலகட்டம். இதனை உங்களது தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொள்ளுங்கள். நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு, ஃபஸ்ட்டு நிறைய கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். நமக்கு கடன் அடைஞ்சிருச்சுனாவே நமக்கு ரொம்பவும் ஒரு நிம்மதியாக இருக்கும். சனி பகவான் 3ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் இரவு நேரத்தில் நீங்கள் உங்களை கொஞ்சம் குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது மேலும் புத்திசாலித்தனம். இதே சனி பகவான் இப்பொழுது 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்க இருக்கிறார். அப்போது உங்களது வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக, அதாவது வாகனத்துக்கு நான் இன்சூரன்ஸ் கட்டல, வீட்டில் ரிப்பேர் பண்ணல, அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாகத்தான் இருக்கும். அதனை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். 7ஆம் வீட்டை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். 7ஆம் வீடு என்பது உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ரொம்பவும் இந்த ஸ்பைசியான ஃபுட் எடுக்காமல் ஒரு மிதமான உணவு பழக்கம் வைத்து கொள்வது, கணவன் மனைவி உறவில் முதல் இருந்த விஷயங்கள் இப்பொழுது மேலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும். இது பார்ட்னர்ஸுக்கும் ஒத்து வரும். சனி பகவான் இங்கு தனது சொந்த சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு பாக்கியம் ஏற்படும். பாக்கியம்னா ஒரு வீடு வாங்கிறது, ஒரு லக்ஸரி கார் வாங்கிறது, இல்லைன்னா ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரி டூர் போகிறது, இல்லை ஒரு கோயிலில் போய் புதுப்பிக்கிறது. இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணுவீங்க? ஒன்லி வென் யூ ஆர் சர்ப்ளஸ். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கும் பொழுது தானே பண்ணுவீங்க. ஏற்கனவே கிரெடிட் கார்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு பாக்கியமோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒரு சர்ப்ளஸ் கேஷ் என்பது இந்த தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய அமைப்பு. பிறகு சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஓவராலாகவே ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், உங்களுடைய இடம் வீடு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் தான் மிதுன ராசிக்கும் அதிபதி. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு. உங்களுடைய தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நோவல் திங்ஸ், புதிதாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பது, புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவது, அதன் மூலம் பலரது பாராட்டுக்களையும் அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. இந்த நபருக்குள் இவ்வளவு திறமை இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு லைனில் சொல்லணும்னா 10ஆம் பாவம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அங்கு சனி பகவான் வந்து அமர்வதனால் உங்களது தொழிலை கொஞ்சம் கடினமாக நீங்கள் செய்யணும். அப்படின்னா நிறைய இடத்துக்கு போகிறது வர்றது, ஒரு இடத்துல இல்லாமல் அலையிறது, ஒரு இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் கடினமான உடல் உழைப்புடன் அந்த தொழிலை நீங்கள் வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சூப்பர்ங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்கு? மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கொஞ்சம் அவர்கள் எக்ஸ்ட்ராவா அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து அவர்கள் செய்ய வேண்டும். இவர்களுக்கு ராசியில் குரு வந்து அமர்வதனால் இவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு குரு கிடைப்பார். அது டியூஷன் டீச்சராக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய அந்த ஆலோசனைகளை பெறுவதன் மூலம் கண்டிப்பாக அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஓகே. இவங்க உடல் நிலைமை எப்படி இருக்கும், எப்படிலாம் பார்த்துக்கணும்? அதான் இவர்களுக்கு வயிறு, அடிவயிறு, கால், பாதங்கள் இந்த 2 விஷயங்கள்லையும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். பயிற்சி, முயற்சி, தியானம் போன்ற விஷயங்களை இவர்கள் மேற்கொண்டால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பெற முடியும். பரிகாரம்னா இவர்களுக்கு பிரதானமான வழிபாடு எதுவும் தேவையில்லை. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு செய்தால் அதுவே இவர்களுக்கு போதும். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள்.